Hi everyone. Last classல நம்ம பாலிடிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வேர்ல்ட் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காண்டினென்ட்ஸ் இருக்குது. அந்த காண்டினென்ட்ஸ்குள்ளே நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா ரிசோர்ஸுமே அதே கண்ட்ரியில் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்தியான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது. பட் நம்மளுக்கு டெக்னாலஜிஸ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஆயில், பெட்ரோலியம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளாலே வந்து உற்பத்தி பண்ண முடியாது இவ்வளோ மக்களுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். வேறு ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம இந்த பொருள்லாம் வாங்குகிறோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னதுன்னா எந்த கண்ட்ரியுமே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வாழ முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு கண்ட்ரி மேலே அவங்க ரிலை பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ குட்டி கண்ட்ரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பொருளுக்காக வேறு கண்ட்ரி மேலே ரிலை பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஸ்டமை தான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டமை வந்து நம்ம ஹார்மோனியஸாக கொண்டு போகிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டமை வந்து எது மெயினாக கண்ட்ரோல் பண்ணுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு சர்ப்ளஸாக இருக்கிற பொருளை வந்து நம்ம ப்ராஃபிட்காக மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறோம். மற்ற கண்ட்ரீஸும் அதே மாதிரி அவங்க டெக்னாலஜிஸ், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது ரெண்டு விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டைமில் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு வருவாங்க, அப்புறம் இந்த கண்ட்ரி வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே வந்து நிறைய சண்டைலாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து ஒரு 1600s நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியா அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பேசிக்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த டைமில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிறைய வார்ஸ் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ரோம், ஸ்பெயின் மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்து வார் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த 1600s அதனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து சண்டே எல்லாம் வேண்டாம், நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க வாழலாம் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க. இதை தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சாவரினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது என்னோட லேண்டில் வந்து என்னோட மக்கள் கூட நாங்கள் தனியாக வாழ்கிறோம், அதை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து சாவரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியாவில் பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கண்ட்ரீஸ்க்கு நான் லா போட்டுக்கிறேன், யாருமே வந்து என்னோட கண்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியாவில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி மூலியமாக தான் இந்த வார் எல்லாமே வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இதை நம்ம இப்போ பார்க்குறோன்னா இந்த பீரியடில் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து காயின் பண்ணது ஜெரமி பெந்தம் அப்படின்ற ஒரு பர்சன் தான். ஸோ இவர் வந்து லாட்டினில் வந்து லா ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆக்சிடென்டலாக எல்லோரும் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லா ஆஃப் நேஷன்ஸ்னால் அந்த ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியாவில் பார்த்தோம் இல்லையா? ஒரு கண்ட்ரி வந்து அவங்கவுங்களே தனியாக வந்து எப்படி நடந்துப்பாங்க, மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்குறது தான் லா ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த லா ஆஃப் நேஷன்ஸை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்டலாக உருவான ஒரு வார்த்தை தான் வந்து இன்டர்நேஷ்னல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பேசிக்லி இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி கண்ட்ரிஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண ஒரு டேர்ம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக எந்த டெஃபினேஷனுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிங்ஸ் இருந்தாங்க, நிறைய கிங்டம்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம பார்த்தோன்னா வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ் இருக்குது, நம்மளோட லீடர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம், டிக்டேட்டர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி காலப்போக்கில் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு யாராலையுமே பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே மாறக்கூடிய தன்மை இருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாப்புலரைஸ் ஆன டைம் எப்போன்னா வந்து வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு பீரியடில் தான்.
ஸோ அந்த டைமில் தான் காலனைசேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு, டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸும் வந்து அதிகமாக இருந்த டைம் தான் வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து வார் போதும், இங்கே எல்லாருக்குமே பீஸ் வேணும், செக்யூரிட்டி வேணும், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து பாப்புலாரிட்டி கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது இல்லையா, அதாவது 1945 டைமில் வந்துட்டு எல்லா மக்களும் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் பீஸ் அண்ட் கோஆப்ரேஷன். இதுக்கு மேலே எங்களுக்கு சண்டை வேண்டாம், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் டைமில் நிறைய அழிவு வந்து சந்திச்சாங்க. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பி பில்டப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய காசு ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு 50 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வராங்க. ஸோ இதை வந்து 1945 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஒரு சார்ட்டர் வந்து பண்ணுறாங்க. சார்ட்டர்னால் இது வந்து இனிமேல் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸும் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சார்ட்டர் வந்து எழுதுகிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனை தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பேசிக்லி ஒரு வேர்ல்டு ஃபோரம் மாதிரி, எல்லா நேஷன்ஸும் வந்து கூடி கலந்து பேசுவாங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி. ஸோ இதோட மெயின் மோட்டோவே வந்து பீஸ், கோஆப்ரேஷன், அதே மாதிரி அந்த டைமில் டெவலப்மெண்ட். டைமில் நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் பண்ணதால் அவங்கள வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதில் வந்து நிறைய பாடிஸ் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது இப்போது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து சண்டை வருதுன்னா அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்துட்டு இந்த யுனைடெட் நேஷன் சார்ட்டரில் என்ன இருக்கோ அது பிரகாரம் இந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ICJ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மனித உரிமை, இப்போ நம்ம இந்த வேர்ல்டு வாரில் பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. அப்போ எவ்வளோ கொடுமைகள் வந்து அந்த டைமில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு லாவை வந்து கொண்டு வராங்க. இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சமமான ஒரு ரைட், எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்ஸை வந்து கொண்டு வராங்க. இதை தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லாவை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளேயே இருக்குது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த 2 ஆர்கனைசேஷன் பற்றி நான் சொன்னேன். ஸோ இப்படி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து கண்ட்ரிஸ் வந்து அலையன்சஸ் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அலையன்சஸ்னால் என்னென்னா பேசிக்லி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் கண்ட்ரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு வேறு கண்ட்ரிஸ் கூட டிஃபென்ஸ் ட்ரீட்டியோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டியோ வந்து சைன் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து ஸ்டேட் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் 2 முக்கியமான ஆக்டர்ஸ், ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். அதே மாதிரி MNCs இருக்குது, NGOs இருக்குது. MNCஸ்னால் இப்போ டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு வேறு கண்ட்ரீஸில் போய் அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து MNCஸ்ன்னு சொல்கிறோம், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவங்க ஆஃபீஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. NGOஸ்னால் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஒரு காஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை வந்து நீங்கள் எதுக்கு ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இயர் வந்து 2022ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து டீ கடைக்கு போகிறீங்க. அப்போ வந்து யூஸ்வலாக வாங்குகிற வடை வந்து 5 ரூபீஸ்லேருந்து 7 ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அண்ணா சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் விலை ஏறிடுச்சுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஆயில் விலை வந்து திடீர்னு ஏன் ஏறணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால என்ன நடக்குதுன்னா
ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகுது. ஏன் ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகுது? ஸோ அந்த 2 கண்ட்ரிஸ் தான் உலகத்துலேயே மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில் எல்லாமே நம்ம வாங்குகிறோம். ஸோ வார் நடக்கிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் கரெக்டான டைமுக்கு வந்து சேர்றதில்ல, நிறைய குவான்டிட்டிஸ்லையும் வந்து சேர்றதில்ல. அதனால் இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்காக ப்ரைஸை வந்து அதிகமாக்குறாங்க. ப்ரைஸ் அதிகமாக்குறதால உங்களுக்கும் வந்து வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில் எல்லாமே வந்து ப்ரைஸ் அதிகமாகுது. ஸோ இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற வார்னால் உங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறவங்க இப்படி வேர்ல்டில் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தினால டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க எடுத்து படிப்பாங்க. இதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து காலேஜஸில் படிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ எதுக்காக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னா COVID-19 அப்படின்னு பேண்டமிக் நடந்துச்சு. பேண்டமிக்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இம்பேக்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பொல்யூஷன், குளோபல் வார்மிங் அப்படின்னு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே கூட வேர்ல்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து காமனாக இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வார், டெரரிசம், நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கூட காமன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த காமன் ப்ராப்ளம்ஸை வந்து ஒருத்தராக தனித்தனியாக வந்து சால்வ் பண்ணுறதை விட இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சால்வ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வாரை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், குளோபல் வார்மிங்கை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்காக எப்படி நம்ம கூட்டு முயற்சி செய்யணும். COVID-19 அப்போது வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து சில பேருக்கு கிடைக்காம இருந்துச்சு. வேக்சினேஷன்லாம் நிறைய கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன் ரிட்டர்ன் அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்னாலேஜ் பண்ணாங்க. ஸோ இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து எப்போ இந்தியாவில் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிச்சுன்னா 1991 அப்படின்ற இயரில் தான். ஸோ 1991 என்ன ஆச்சுன்னா ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு அந்த டைமில் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க. இது போக இன்னொரு விஷயம் முக்கியமாக இப்போ என்ன இருக்குன்னா சோஷியல் மீடியா. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் வார்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து எங்கேயோ நடக்குது, ஆனால் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்போ பாசிபிளாக இருக்குது. அந்த டைமில் வந்து நியூஸ் பேப்பர், ஃபேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மியான மக்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயமெல்லாம் போய் ரீச் ஆகிருக்கு. பட் சோஷியல் மீடியா வந்ததால் இப்போ நம்மளுக்கு எல்லா விஷயமும் உடனுக்குடன் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுவும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸாக பார்க்குறோம் இந்தியாவில். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சிடலாம். சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சாஃப்ட் பவர்னால் என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு USA அப்படின்னு யோசிச்சாலே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஞாபகம் வரும். சவுத் கொரியான்னு யோசிச்சாலே வந்து K-pop, கொரியன் பியூட்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதே அந்த கண்ட்ரி பற்றியும் அந்த கல்ச்சர் பற்றியும் உங்களுக்கு டக்குன்னு வந்து ரிமைண்ட் ஆகுது இல்லையா. அதை வந்து அந்த கண்ட்ரியோட சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவங்க கல்ச்சுரல் பவர் வச்சு அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பவர் பேர் தான் சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஹார்ட் பவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மிலிட்ரி, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. மிலிட்ரினா அவங்க வச்சுருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் காமிச்சு எங்களுக்கு வந்து நீங்கள் த்ரெட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹார்ட் பவர். எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் பண்ணலன்னா இந்த ரிசோர்ஸஸ்லாம் இனிமேல் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து த்ரெட்டு கொடுக்குறது தான் ஹார்ட் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாஃப்ட் பவர்னால் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இந்தியான்னு சொன்னாலே வந்து பாலிவுட், ஷாருக் கான், பட்டர் மசாலா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ இப்படி ஃபாரினர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை தான் நம்ம சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோடு முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளாஸில் டைம் இருக்கிறப்போ நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் நோட் புக்கை இப்படி பிரிச்சுக்கோங்க. மூவி, சாங், பர்சன், ஃபுட், மான்யூமெண்ட், கரன்சி. ஓகேவா? லாஸ்ட்டில் அதர்னு ஒரு கேட்டகரி. இப்போ நான் 2 minutes டைம் தரேன், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கேட்டகரிஸில் வேறு கண்ட்ரியோட மூவிஸ், சாங்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ டாய் ஸ்டோரி அப்படின்னா அது வந்து யூஎஸ்ஏல ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபிலிம். அதே மாதிரி கங்கம் ஸ்டைல் அப்படின்ற பாட்டு உங்களுக்கு தெரியும், அது வந்து சவுத் கொரியாவிலேருந்து வந்துச்சு. ஸோ சாங்குன்னு போட்டு கங்கம் ஸ்டைல் சவுத் கொரியா அப்படின்னு எழுதணும். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூஷி, ராமன் அந்த மாதிரி ஃபுட் எழுதி அது வந்து ஜப்பான் அப்படின்னு நீங்கள் எழுதணும். மான்யூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது, இல்லைனா பாரிஸ் ஐஃபில் டவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எழுதி அது என்ன கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகேவா? கரன்சியில் வந்து டாலர்னால் யூஎஸ்ஏ, யூரோ, திர்ஹாம், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கரன்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் அதர்னால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை தவிர்த்து பொருள்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கல்ச்சுரல் ஐட்டம் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன், இந்தியான்னு யோசிச்சா நம்மளுக்கு சாரி அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ அந்த ஜப்பானில் இந்த ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அந்தந்த ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. யார் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியோட, அவங்களுக்கு தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வச்சு வின்னர் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதில் வந்து ரைட் ஆன்சர், ராங் ஆன்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் முடித்தோடனே நீங்கள் கிளாஸ்லேயே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.